சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இறங்கி வாடா. சமைக்கிறியா துணிய வைக்கிறியா? இறங்கி வாடா. பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க யாருக்கு பேணு பார்த்துக்கிட்டு இருக்க? கீழே வா. குணசேகரன் பணிவா பேசுன கிளம்பலாம், மலையேறி போச்சு. இனிமே நீங்க பார்க்க போற குணசேகரன் குணங்கட்ட குணசேகரன். என்கிட்ட மோதக்கூடாத விஷயத்திலாம் மோதுறீங்க. உங்களை காலி பண்ண முடிவுன்ட்டு நான் வீட்டில் இருக்கிற பெரிய ஆளை வர சொல்லு. குடிப்பேட்டெல்லாம் பேச தயாரில்ல, வர சொல்லு. ஏய் எஸ்கேஆர், ஏய் மரியாதை. ஏய் இந்த கத்திரவெல்லாம் வச்சுக்காத. உங்க அண்ணன் நீ வர சொல்லு. எல்லா விஷயத்தையும் இப்ப தீர்த்துருவோம், சரியா? அவங்க எதுக்கு வரணும்? ஏய் மரியாதை எந்திரிச்சு வெளியில போயிடுங்க, இல்லன்னா உங்க கதை அவ்வளவுதான். சொல்லிட்டு போங்க. என்ன செய்வ? ஏய் என்ன வெளியில போங்கடா. அடிங் இல்லன்னா ஒருத்தர் காலி பண்ணிடுவேன். போயிட்டே இருங்க. அரசு என்ன குணசேகரன்? என்ன வக்கீலம்மா இங்க? என்ன சக்தி, என்ன விஷயம்? மேம், ஓ எவன் உங்களுக்கு தோதா பேசுவானோ அவங்ககிட்ட தான் கேட்பீங்களோ? எங்க கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம். எங்க தம்பி அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான். அந்த செய்தி தெரியுமா? ஆமா, உன் தம்பிக்கு அடிபட்டது பெரிய உலக செய்தி. நாங்க தெரிஞ்சுக்கணுமாக்கோ? அதை நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்தீங்க? ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன? ஏய் ஞானா இருப்பா, நான் பேசிக்கிறேன். எஸ்கேஆர், பொடிப்பயில்களை மோத விட்டு வேடிக்கை வைக்கணும் வரல. ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு போகத்தான் வந்திருக்கேன் நான். என் தம்பியை பழி வாங்கணும்னு நினைச்சு அடிச்சது நீ தானே? எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அடிச்சிருக்க. அப்ப என் தம்பி அருணுக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணது நீதான்னு ஒத்துக்கிறியா? ஏய் சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காத. உன் தம்பியை நான் தான் அடிச்சு நிரூபிச்சு கட்டி. அதேதான் குணசேகரன், உன் தம்பியை ஆள் வச்சு அடிச்சு கை கால் உடைச்சது நான் தான் அப்படின்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிக்க. இந்த மாதிரி நடு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. கிளம்பு, போங்க எல்லாரும் அவுட். யோ அப்ப நீதான் அடிச்சியா? ஹலோ ஞானம், ஸ்டாப் இட். சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க முதல்ல. ஜஸ்ட் கெட் அவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு. வக்கீலம்மா, புதுசா சட்டம் முடிச்சனால சட்டம் பேசுறீங்களா? இந்த பெர்மிஷனு அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் கோர்ட்டில் வச்சுக்கிறேன்னு அனுமதி வாங்கிட்டு உன் வீட்டுக்கு நான் சம்பந்தம் பேச வரல. ஏற்கனவே சம்பந்தம் பேச வந்து மூக்கூட விட்டு போனது ஞாபகம் இல்லை எனக்கு. இறங்கி அடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். கோர்ட்டு கேஸ் எல்லாம் அப்புறம். முதல்ல என்கிட்ட இதை ஒத்துக்குங்க. கதிர் அடிச்சது நீங்க தானே? என்ன குணசேகரன், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? உனக்கு என்ன ஷார்ட் டர்ம் மெமரி லாஸா? டேய் கம்முன்னு இருக்கணும். நான் தும்முனா தூர போய் விழுந்துருவாமா. ஏய், என் அண்ணன் தான் தெளிவா சொல்லிட்டாருல்ல. என் தம்பி அருண் அடிச்சது நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்கன்னா, உன் தருதல தம்பி கதிர் அடிச்சது நாங்க தான் ஒத்துக்கிறோம்.
உன் தங்கச்சிக்கு இந்த லூசு பாய் கூட கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் என் தம்பியை காலி பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. எஸ் ஆர் நோ? என்னதான் நம்ம வீரமா பேசினாலும் இதே வீட்டுக்குள்ள தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். பேசுற அளவுக்கு நம்ம எதுவும் செய்யலல்ல. அதான் நம்ம கிட்ட சொன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு கிளம்பி போயிருப்பா. அத நீ தப்புன்னு சொல்ல முடியாது. அதுவும் தப்பு இல்ல. எதிரி தப்பு இல்ல. அந்த ஓடி போனவளை பெத்தி வச்சிருக்காளே, அவ ஆத்தாக்காரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சிருவாங்க. அண்ணனும் என் மவனும் வந்துருவாங்க. அத்தனை பேர் முன்னாடி உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டுறேன்டி. ஏய் அவன்கிட்ட தான் அடி வாங்கினே இல்ல, அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட வாங்கினே இல்ல. அத்தனை உனக்கு சை, அவ பெரிய சூரி. அவ அடிச்சா நான் அப்படியே அடக்கமாயிருவேனா? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இங்க என்னமோ ஆளாளுக்கு என் மேல கைய வைக்கிறிய. பாரு, உங்க எல்லாரோட கையும் ஒட்டுக்கா வச்சு உடைச்சு போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுடி. ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன். உங்க விரலாலேயே உங்க கண்ணை குத்திக்க வைக்கிறேன்டி. உங்க மாமியார் கறி எந்திரிக்கட்டும். அது வரைக்கும் நாங்க பூ பறிச்சுக்கு இருப்போம். தாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜான்சி ராணிக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அதை காலி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். அதை எதிர்த்து குணசேகரன் வந்தா கூட எனக்கு கவலையே கிடையாது. அடிச்சுவிட்டு ஓடுறாள் அந்த மூதேவி. இனிமே அவ வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. பாத்துக்கிறேன். அவ மட்டும் இல்லடி, அவ ஓடுறதுக்கு பெட்டி எடுத்து கொடுத்து போப்போன்னு சொன்னியல்ல, உங்க எல்லார் வாழ்க்கையும் நான் சின்ன பின்னமாக்குறேன். ஏய், என்ன என்னைய மவனையும் பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதா? இருக்குடி உங்களுக்கெல்லாம் இருக்கு. முடிஞ்சிருச்சா? ஓ, போய் தண்ணியை குடி. டயர்டா இருப்ப. இதெல்லாம் ஒரு மிரட்டல்னு அலைஞ்சிக்கிருக்கு. இவளை நாதரை விட்டது கரெக்டு தான். இவளுக்கு விட்டாலாமே ஒரு அடி தேவைதான். இவளுக்கு கரப்பாம்பூச்சி மாதிரி உசுர வாங்கிட்டு இந்த பிள்ளைக்கு எங்கன்னு போய் நிற்கிதோ. என்ன சார் கொடுமை இது? ஒரு பொண்ண, அதுவும் கூட பிறந்த தங்கச்சிய இப்படியா நடத்துவீங்க? மேடம், இது மட்டும் இல்ல மேடம், எங்க அப்பத்தா. ஆதிர, போதும். உங்க விஷயத்த சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க. ஜஸ்ட் வெயிட். நான் எப்படி எடுக்க முடியும்? இது என்ன கோர்ட்டா? ஆதிர, நீ கோர்ட்டுக்கு போமா. உன்னை கட்டாயப்படுத்தி இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் உன்கிட்ட இருக்கு. இதை நீ கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன்னா உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். சாருபாலா, நீங்களும் ஒரு வக்கீல் தானே? ஒரு வகையில உங்களுக்கு வேண்டியவங்களாயிட்டாங்க. நீங்களே எடுத்து இந்த கேஸை நடத்தலாமே. ஓகே மேடம், அப்படி சொல்லாதீங்க. இது என் வாழ்க்கை. எது உன் வாழ்க்கை? இவங்க சொன்னாங்கன்னு இந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருக்க. சட்டப்படி பார்த்தா இவங்களை விட உனக்கு தான் அதிகபட்ச தண்டனை கிடைக்கும். சாருபாலா, நீங்க இந்த கேஸ் எடுத்து நடத்தினா அது மூலமா இந்த பொண்ணுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இத பாரு ஆதிரே, சாருபாலாக்கு எல்லாம் தெரியும். நீ அவங்க கூட நின்னா போதும். உனக்கான நீதியை கோர்ட்ல அவங்க வாங்கி தருவாங்க. இதோ பாருங்க சார், நான் ஒரு ஜட்ஜா சொல்லல, அதை இந்த இடத்துல சொல்லவும் முடியாது. ஆனா படிச்ச அனுபவசாலியா ஒரு மனுஷியா சொல்றேன். உங்க மேல சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்.
அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத புரிஞ்சு நடந்துக்கங்க. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ விடுங்க. யாதுர என்ன பண்ணி வச்சிருக்க? ஞானா இல்ல இவ என்ன வா பாத்துக்கலாம். என்ன பெட்டியோட இங்க எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்திருக்கேன். எங்க அண்ணன் தான் அருணோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் மேம். சார் நிறுத்துங்க சார். பைத்தியக்காரத்தனம். அவங்க விருப்பம் இல்லாம அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தி கூட்டு போக முடியாது. மரியாதை விடுங்க சார். அருணுக்கும் ஆதிரைக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். ஏங்க நீங்க பண்றதும் பேசுறதும் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அதுல எல்லாம் ஒரு துளி கூட நியாயம் இல்லைங்க. நீங்க பெத்துட்டீங்கிறதுனால அவளோட வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. போன தடவை கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன பண்ணுவ? ரெடி பண்ணுவ? போன தடவை ஏற்பாடு பண்ண மாதிரி பண்ணா என்ன பண்ணுவ? போலீஸை வரவழைச்சு உள்ளதுக்கு போடுவியா? போடு. பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிடுவாளா? ஓடட்டேன். இல்ல மாத்திரையை போட்டு சாப்பிட்றன்னு மிரட்டுவாளா? மிரட்டேன். நீங்க என்ன மாதிரி யோசிச்சாலும் அதுக்கு நான் ஒரு பதிலடி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும். இந்த ஆதிரையை ஏவி விட்டு வீட்டை விட்ட ஓட்டி விட்டு நீங்க தாண்டி. எங்க அந்த நாச்சி இப்ப மக? நீ அவளும் சேர்ந்தால ஓட விட்டிய? நாங்க அந்த எஸ்கேரை பார்க்க கிளம்புனது என் மூக்க உடைக்க பின்னாடியே பெட்டியோட அனுப்பி விட்டது நீங்க தானே? அவளுக்கு லா பாயிண்ட் எடுத்து கொடுத்து போலீஸையும் பின்னாடி அனுப்பி வச்சிருக்கிய. எனக்கு தெரியும்டே. இங்க வர உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்க அம்புட்டு ஓசி சோத்துக்கும் சொல்றேன் நானே. இங்க நான் வைக்கிறதா சட்டம். நான் பிடிக்கிற முயலுக்கு 3 கால் தான். இந்த பொண்ணு பாவம் மண்ணு பாவம் வாழ்க்கை மனசுன்னு பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. அவ புணத்து மேல கூட இந்த கல்யாணத்தை நடத்துவேன் நான். இது அந்த கரிகாலனுக்காகவோ ஜான்சி ராணிக்காகவோ நடத்தல நானே. குணசேகர மரியாதையை காப்பாத்துறதுக்காக நடக்குது. எவ உருண்டாலும் பிறண்டாலும் கல்யாணம் நடத்தி காட்டுவேன் நானு. குணசேகர மாவள அந்த நாச்சியப்ப மக சேதுராம மக பேச்ச கேட்டுக்கிட்டு ஏதாவது ஆட்டம் போட்டேன்னு வையே, அவ்வளவுதான். ஆதிர கல்யாணத்துல என்ன நடந்துன்னு பாத்தீல? இந்த கல்யாணத்தை நடத்த நான் எந்த லெவலுக்கும் போவேன். பெத்த அப்ப இதெல்லாம் செய்வானு யோசிக்காத. நான் செய்வேன். நான் ஜெயிக்கணும். அம்பிடுத்தேன். என் வீரப்புக்கு முன்னாடி அம்மா ஒண்ணுதான், பொண்டாட்டி ஒண்ணுதான், பெத்த மகள் ஒண்ணுதான். எல்லா பொம்பளைகளும் எனக்கு ஒண்ணுதான். விளங்குதா?
அவகிட்ட அவனை வேற தனியா விட்டுட்டு வந்தோம். நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சாப்பிட்டு போ, உட்காந்து சாப்பிட்டு போ. இல்ல பசிக்கல. எப்ப பார்த்தாலும் பசிக்கல, உட்காந்து சாப்பிட்டு போமா. அப்புறம் கால் வலிது மூட்டு வலிக்குன்னுக்கிட்டு உட்காரு, சாப்பிட்டு போ, உட்காரு. டேய், உன் பேர் என்னடா? ஏய், அங்கேடா பாருவ. பேர் என்ன? பேரை சொல்ல கூட முதுகெலும் இல்ல, சொல்லு. நிதிஷ் அங்கிள். இது அங்கிளா? அங்கிள் ஜங்கிள்னுக்கிட்டு நான் உங்க ஆத்தாவோட வந்தேன். சீரி சிராட்டோட உன்னை என் மடியில் வச்சு காது ஊத்துனா அங்கிள் அம்பளா அங்கிள். உங்க அப்பன் பேர் என்ன? எதுக்குப்பா அதெல்லாம் கேக்குறீங்க? ஒட்டிக்கிட்டீங்க ஓட்டன எனக்கு முன்னாடியே. டேய் சொல்றா, உங்க அப்பன் பேர் என்ன? உனக்கு அப்பே இருக்கானால நீ அனாதை போயலாம். ஏங்க? ஏய், குறுக்க பேசாத. சொல்றா, அப்ப இருக்கானா? என்னடா மண்டையாட்டுற? பேர் என்னடா உங்க அப்பன் பேரு? சரவணன். சரவணனா? ஏங்கானா இந்த பேரை நோட் பண்ணி வை. சரிண்ணா. டேய், இன்னும் ஒன்றும் தெரிஞ்சுக்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, மாப்பிள்ளை ரெடியா இருக்கு. அப்பா! ஏய், என்ன கத்துற? உண்மையை தானே சொல்றேன். அம்மா. டேய், மாப்பிள்ளை பார்க்கணுமா? டேய் கரிகாலா, இங்க வாடா. டேய் வாடாங்க, வாடா வாடாங்கிட்டே. இவன் தான் மாப்பிள்ளை, புரியுதா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? ஏய், 18 வயசாகல உனக்கு ஒரு பயலை கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்க வச்சு லவ் பண்றீங்களா? டேய், நான் சொல்றது புரியுதா? 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம். இது இவனோட வருங்கால பொண்டாட்டி. இந்த தகவல் உனக்காக மட்டும் இல்ல, ஸ்கூல்ல படிக்கிற அத்தனை பயலுகிட்டும் சொல்லிவிடும், புரியுதா? என்னங்க, நீங்க பண்றது ரொம்ப அநாகரிகமா இருக்குங்க. எது எது அநாகரிகம்? இது அநாகரிகம். 18 வயசாகல ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அப்பம் எடுத்து லவ் பண்றீங்க. நீ பெத்தவ என் பார்வைக்கே வராம அவ காலை ஒடிச்சு போட்டுக்குவனா நீ? நான் பேசுறது உனக்கு அநாகரிகமாக்க? டேய், உனக்கு மட்டும் சொல்லல, உங்க அப்பன் சரவண, உங்க ஆத்தா, சொந்த வந்து அத்தனை பேர்லையும் சொல்லிவிடு. இந்த தெருவில் எவனும் நடமாடக்கூடாது. இனிமே வந்தையாக்கு இந்த கேட்டை தாண்டி உயிரோடு போய்க்கிற மாட்டேன் நீ. பட போடாங்கிற. டேய், அதான் சொல்றாருல, போ போட. ஆளு முகரைய உதட்டுல பூனை ரொம்ப முளைக்கல, அதுக்குள்ள லவ் இருக்குதா? லவ். அப்பா, உங்களுக்கு நான் ஒரு தெளிவா சொல்றேன். அம்மா மாதிரியோ சித்திகா மாதிரியோ உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போயிடுவேன், அடங்கி போயிடுவேன் நினைக்காதீங்க. நீங்க தலைக்கு நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், என்னடி பேச்சுது? கண்ட பயல கூட்டாந்து நீ அசிங்கமா பேசுவே, பெத்தவன் சும்மா இருப்பானா? பெரியவனே, தப்பு பண்ணிட்டோம்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டோம். முன்னேறு எப்படி போகுமோ பின்னேறு அப்படிதான் போகும். நாம இவளை இதுகளோட சேர விட்டோம்ல, அதான் இவளோட புத்தி அப்படியே இருக்கு. இப்படியே விட்டா மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாளுங்க. இனி இந்த பிள்ளைங்க எல்லாம் இவளுங்க பக்கத்திலேயே போக கூடாது. இந்தாடி, நீ ஐசு, அந்த சின்ன கழுத எல்லாரும் அப்பனுங்க கூட தான் இருக்கணும். அவங்க பேச்சுதான் கேட்கணும். எதுவா இருந்தாலும் அப்பத்தா கிட்ட தான் சொல்லணும், புரியுதா? இதுகளோட கூடி கூடி கதை இழக்கிறது பார்த்தேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு.
ஏய் என்ன முறைக்கிற? அப்பதான் சொல்லிடுச்சுல, பெரிய மனுஷன் சொல்படி நடக்கணும். பா ஓடே போங்கிற படிக்கிற வேலை. லவ் பண்றாங்க, லவ். ஏனா என்ன இந்த பையன் வந்தான்ல, அவன் அப்பயே அட்ரஸை கண்டுபிடி. கூப்பிட்டு வச்சு பேசணும்ப்பா, இல்லைன்னா பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க அவங்க. சரிண்ணே. ஏங்க இதெல்லாம் வேணாங்க. ஏய் ஓட கேட்கல, ஓ வேலையப்பா போ. வா. ஏய் என்ன வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க? போ உள்ள போங்க உள்ள. ஏய் அதான் போக சொல்றாங்கல்ல, போங்க. சாப்போட்டுக்கு வந்துடுங்க, சாப்போட்டு. நந்தினியா? கதிர் என்ன? கதிர் வந்துட்டானே. கதிரா? என்னம்மா? ஏய் கதிர் என்னடா ஆச்சு? அதுக்கு வீட்டுக்கு வந்துட்ட? வா பாத்து பாத்து. கதிரே டேய் வா, கொண்டா கொண்டா. ஏய் தர்ஷன் ஒழுங்கா பிரிடா. அந்த காலை நல்லா ஊனிக்கோங்க. சீக்கிரம் போறிய. வா உட்கார உட்கார. மெதுவா மெதுவாப்பா. என்ன யாதுக்குள்ள வந்துட்டா? ஒரே ஆர்ப்பாட்டம். அங்கே இருக்க மாட்டேன், வீட்டுக்கு போகணும்னு, அதான் அழிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்பா என்னப்பா? இல்லைண்ணே, அங்கே இருக்க முடியல. இதெல்லாம் பார்க்காம அங்கே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குண்ணே. இதுக்கு மேலேயே அங்கே இருந்தால் சரி வராது. சரிப்பா வா, அதான் கிளம்பி உள்ள வா. கால் வலி. வா வா தள்ளுங்க பார்த்து. கரிகாலா, நீ என்னோட சிங்க குட்டி, அழக்கூடாது. நான் அப்படிலாம் உன் வாழ்க்கையை போக விட மாட்டேன். பார்த்துக்கலாம். ஏமா அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க, எடுக்கலாமா இருக்குடா. வாப்பா உள்ள போயிடலாண்ணே. இங்கே யாராவது பாத்திரக்கத்துல போறாங்க. ஆமா, எங்க இழுத்து போட்டு சண்டை போடும் போது எவனும் பார்க்கலையாக்கும். இப்பதான் மானம் போகுதாக்கும். ஏமா வாய மூடுமா, வந்தது வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க. ஏமா ராணுங்க சீக்கிரம் வாமா. நான் வாரேன். ஏமா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? பேசாம இரு. சத்த கொளுத்துங்களேன். தேவலையப்பா. ஏப்பா போ, அம்மா எழுப்பு போ. டேய் நீனும் உள்ள போலையா? பாபா மா மா என்னப்பா? கதிர் வந்திருக்காமா? கதிர் வந்துட்டானா? ஆமாம்மா. என்னாச்சு? வா 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 பாத்து. அக்கா மெதுவாப்பா. பார்த்து 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 மெதுவா. ஐயா கதிரே, ஏயா வந்துட்ட? இருக்க சொன்னாங்களா? எல்லாம் சரியா போச்சா? அவங்க உன்னை அனுப்பிட்டாங்களா? இல்லைம்மா, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. ஒரே வீட்டு ஞாபகமாகவே இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். சரிப்பா, நீ வந்தது நல்லதுதான் சாமி. உங்க அண்ணனுக்கு பக்கபலமா இருப்பேன். மாமா நீ வந்துட்டல்ல, நீதான் மாமா என் பார்ட்னரு. என் மனசு உனக்கு மட்டும்தான் புரியும். பெரிய கூத்து. இத்தனை நேரம் நீ வந்திருக்கணுங்க. ஆதிர என்னை விட்டுட்டு ஓடிட்டாயா? ஏய் என்னடா சொல்ற? ஓடிட்டாளா? என்ன சொல்றான் அவன்? டேய்
சும்மா இருக்க மாட்டியா நீ? ஆ? எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு கதிர் மாமன் தான். அந்த மனுஷங்கிட்ட கொட்டாமலாம் என்னால் இருக்க முடியாது. வீட்டை விட்டு போயிட்டாளா? ஏ ஜான்சி, என்ன உன் மகனை பார்த்துக்கிட்டு இருக்க? கூட்டிட்டு உள்ள போ. கரிகாலா வா போலாம். கிறுக்கு பையில வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு. வா. என்னை ஏன் ஏமாலியா பத்த? வாடா நான் பாத்துக்கிறேன். வா. டேய், என்ன முறப்பு? வணக்கம் குணசேகரன் சார். வாங்க தம்பி. சார், இது எங்க அண்ணன் ராமசாமி மையப்பன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னது? I really sorry for what happened to you. I wish you a speedy recovery. தம்பி என்ன சொல்றாரு? சீக்கிரம் குணமாகணும்னு வாழ்த்துக்கள் சொன்னேன் சார். இது கூட வாழ்த்து வந்துருச்சா? சார், இந்த வாழ்த்து எப்பவோ வந்திருக்கும் சார். இது எதுக்கு? சார், நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி சரி. பெரிய வீட்டு பிள்ளைனா அது தனியா தெரியுது. உட்காருங்க உட்காருங்க தம்பி. உன் தாத்தா மாதிரி நல்ல கம்பீரமா வாட்டா சட்டமா இருக்கீங்க தம்பி. எங்க தாத்தாவை தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்டியா? உங்க தாத்தாவை தெரியாத ஆள் இருக்க முடியுமா? எனக்கு அவர் நல்லா தெரியும். செவிவழியாவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேப்பர்களே அவர் போட்டோக்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஆள் நல்ல கலையா கம்பீரமா இருப்பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? அன்னைக்கு இந்த தம்பி வந்தார்ல, இவ அண்ணன் தான் அவரு. அப்படியா? பரவாயில்லையே, எல்லா செய்தியும் தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கிய. சார், எங்க அண்ணா அப்படிதான் சார். உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை தெரிஞ்சுக்குவாரு. நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தான். வந்த கையோட உங்களை உடனே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊரு? வடக்கிருந்து வரையலோ? சச்சா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போக்காக ஜப்பான் போயிட்டு வர்றாரு. ஓ, ஜப்பானா? அப்ப ஊருன்னு சொல்லாதீங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லுங்க. என்ன சார், ஜப்பான்ல மழை எப்படி? நம்ம ஊர்ல மழையா பெய்யுத, அங்க வெயிலா பனியா? கரிகாலன் ரைட்? இந்த கிறுக்கு பையில உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை மட்டும் இல்ல சார், குணசேகரன் சார்ல ஆரம்பிச்சு உங்க வீட்டுல கேட்டை திறந்து விடுறாருல மூர்த்தி, அவரை வரைக்கும் தெரியும். சாருக்கு வேலையே எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதா போல. அப்படி இல்ல கரிகாலன், தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுவேன். ஒருத்தங்களை பத்தி க்ளோஸா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்கள பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?